மூலம் நட்சத்திரம் ஒரு பெண்ணுக்கு இருந்தால், அந்த பெண் மூத்த பெண்ணாக இருந்தால் மட்டும், மூத்த பையனுக்கு திருமணம் செய்யும்போது, அந்த மூலம் நட்சத்திரம் அவர்களுடைய தகப்பனாருக்கு தோஷத்தை ஏற்படுத்தும். அதாவது பெண்ணுடைய மாமனாருக்கு வந்து தோஷத்தை ஏற்படுத்தும். அதே மூல நட்சத்திரத்தில பிறந்த பெண்ணு 2வது பொண்ணா அல்லது 3வது பொண்ணா இடையில பிறந்திருந்தா, அது எந்த பாதிப்பையும் கொடுக்காது. அதே மாதிரி ஆண் ஜாதகத்திலயும் மூலம் இருந்தால், அது யாருக்குமே தோஷம் கிடையாது. ஏன்னா ஆண் மூலம் அரசாளுன்னு சொல்லுவாங்க. ஆண்களுக்கு மூல நட்சத்திரம் தோஷம் கிடையாது. நிறைய பேர் அதையும் வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு கன்ஃப்யூஸ் ஆகுறாங்க. அது கிடையாது. பெண்களுக்கு அதுவும் முதல் பெண்ணாக இருந்தால் மட்டும் அந்த தோஷம் வந்து மாமனாருக்கு ஏற்படுத்தும். அதாவது ஏதாவது ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் தொந்தரவுகளை கொடுக்குமே தவிர வேறு எந்த பெரிய பாதிப்பையும் கொடுக்காது. மற்றபடி உயிரிழப்பு வேறு பாதிப்புகள் வருவது வந்து அது அவங்களுடைய ஜாதக நிலையை பொறுத்து இருக்கே தவிர, அதனால் பெண்களுடைய அந்த மூலம் வந்து கண்டிப்பாக மாமனாருக்கு பெரிய தொந்தரவு ஏற்படுத்தும், தோஷத்தை ஏற்படுத்தும், கஷ்டத்தை ஏற்படுத்துங்கிறதுலாம் கிடையாது. அதற்கும் பரிகாரங்கள் இருக்குது. இன்றைக்கி எந்த அளவுக்கு தோஷங்களுக்கு பரிகாரம் இருக்குது, அதே மாதிரி அந்த மூல நட்சத்திர சம்மந்தப்பட்ட தோஷங்களை சரி பண்ணுறதுக்கும் பரிகாரங்கள் இருக்குது. அது பரிகாரத்தின் மூலமாக நீங்கள் சரி பண்ணிக்கலாம். எதற்கும் ஜோதிடரை அணுகி அதன் பிறகு முடிவெடுங்கள்.